நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஏஆரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எஸ்ஏஆரில் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஓட்டிங்கில் வந்து எல்லாரையும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க என்டிஏ சைட்லேருந்து. பட் இதற்கான வழி வந்து நிறைய பேருக்கு ஓட்டிங் கேன்சல் ஆகிருக்கு. என்கிட்ட இன்றைக்குமே ஒருத்தர் வரும்போது என்னுடைய ஓட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ரீஅப்ளை பண்ணுங்கண்ணா, இப்போ நீங்கள் அந்த மார்ச் 26 அப்ளை பண்ணுங்கள், இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போட மேபி சான்ஸ் இருக்குண்ணா அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ எங்கள் சைட்லேருந்து எங்கள் ஏரியாவில் இவ்வளோ பேர் ஓட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இப்போ எலெக்ஷன் அதுக்கு எவ்வளோ கலவரம் நடக்குன்றதே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தம்பி அப்படின்றத பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது அதெல்லாம் இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அந்த கலவரத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இதற்கிடையில் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கணுன்றத தவிர்த்துக்கோங்க. இப்போது 26க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த எலெக்ஷனில் உங்கள் சின்ன 18+ ஆனாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏஆர் மூலயமா ரிமூவ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துடுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வந்துட போகுது, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு ஓட்டிங் ஐடி இல்லையோ அவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள், அவங்களுக்கு ஓட் ஐடி வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.